Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் சிவிக்ஸில் செகண்ட் லெசன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற லெசனில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அரசியல் நிர்ணய சபை, அதாவது அரசியல் நிர்ணய மன்றம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1946 தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. அதனுடைய தலைவராக ஃபஸ்ட்டு வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு பிறகு வந்து இதனுடைய தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 389 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், அப்புறம் எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் வந்து இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இதில் 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த கமிட்டியோட சேர்மனாக வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அட்வைசராக வந்து யார் இருந்தாங்கன்னா பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் இருந்தாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கமிட்டி மீட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் வந்து எப்போ இந்த மீட்டிங் நடந்தது அப்படின்னா 9th டிசம்பர் 1946 நடந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறதுக்காக 60 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பான பகுதிகளை வந்து முன்மாதிரியாக கொண்டு இந்த அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. அதில் மிக முக்கியமான நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூகே, யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ்ஆர், ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இது மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு சட்டங்களை வந்து வாசித்து அதில் சிறப்பான பகுதிகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து எழுதி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 years 11 months 70 days ஆச்சு. இது வந்து 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் தான் வந்து முழுமையாக இந்த அரசியமைப்பு சட்டம் வந்து தயாரானுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவம் இவற்றை வந்து உறுதி செய்கிறதோட சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ முகப்புரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். வாட் இஸ் ப்ரியாம்பிள்? The preface of the constitution is the preamble. According to it, India is a sovereign சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அதாவது அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரை அப்படிங்கிறது தான் வந்து முகப்புரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது இந்தியாவை வந்து பார்த்தோம் அப்படின்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செய்யுது. இந்த முகப்புரை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி நாடாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து இது எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்துகிறது இந்த முகப்புரை அப்படிங்கிறது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே வந்து நம்முடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது. வாட் டஸ் இட் மீன் பை சோவரைன்? அதாவது சோவரைன்னா என்ன அப்படின்னா, the constitution has granted the people the right to rule. The members of the parliament and the legislative assembly are elected by the people. The right to decide is only in the hands of the representatives. Sovereignty refers to the ultimate power of the country. இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களுக்கு வந்து முழு அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்களால் வந்து இவங்க இந்த உறுப்பினர்கள்லாம் நம்மளால் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம வந்து ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட வந்து நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது. இது மாதிரி தான் வந்து ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரத்தை வந்து இந்த இறையாண்மை அப்படின்ட்டு நாம் குறிப்பிடுறோம். வாட் இஸ் மீன் பை செக்யுலர்? அதாவது மதசார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, லா அலோஸ் ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி the right to follow different faith and religious beliefs. All citizens enjoy the freedom of worship. The country does not have a religion of its own. All the religions in our country hold the same status. மதசார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்கள் வந்து தங்களுடைய விருப்பப்படி வெவ்வேறு கடவுளை கும்பிட்றது, அதே போல் வெவ்வேறு மதத்தை வந்து நம்பிக்கை கொண்டு இருக்கிறது, மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து அனுமதிக்கக்கூடிய சட்டம் தான் வந்து மதசார்பின்மை அப்படிங்கிறது.
அவங்களுக்கு வந்து ஒரே விதமான பாகுபாடு இல்லாத உரிமைகளை வந்து இந்த மதசார்பின்மை அப்படிங்கிறது வந்து வழங்குது. அது மட்டும் இல்லாமல் அரசிற்கான மதம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அப்படிங்கிறதுனால அரசு வந்து எல்லா மதங்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே தளத்தில் வச்சு தான் வந்து பார்க்குது. அப்போ அரசுக்கு அப்படின்னு இப்போ நம்ம இந்திய அரசு இருக்குன்னா இந்திய அரசுக்குன்னு ஒரு மதம் அப்படிங்கிறது கிடையாது. இந்திய அரசுக்கு பார்த்தோம்னா எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது அல்ல. எல்லா மதங்களுக்கும் வந்து சம வாய்ப்பும் சம மதிப்பும் வந்து தரப்படுகிறது. இதுதான் வந்து மதசார்பின்மை அப்படிங்கிறது. அடுத்தது, The government of India rules through the parliament, does not it. இந்திய அரசு வந்து சட்டமன்றத்தினுடைய வழியே தான் ஆளப்படுகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Yes, the Constitution of India provides a parliamentary form of government, both at the center and the state. In a parliamentary system, the executive is collectively responsible to the legislature. The party which has the majority forms the government. ஆமாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை வந்து பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்யுது. இந்த அமைப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைவேற்றக்கூடிய சட்டம் சட்டமன்றத்தின் பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி வந்து ஆட்சியை அமைக்கும். நாடாளுமன்றத்தில் வந்து அதிக எந்த உறுப்பினர்கள் கொண்ட கட்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த கட்சி தான் வந்து ஆட்சியை அமைக்கக்கூடியது. வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமையை தான் வந்து அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி அதாவது சம உரிமை, சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திரமாக சமயத்தை பின்பற்றக்கூடிய உரிமை, அதுக்கப்புறம் கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறக்கூடிய உரிமை, சட்டத்தீர்வு பெறக்கூடிய உரிமை. இந்த 6 உரிமைகளும் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகள். They are right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational right, and right to constitutional remedies. You mentioned about directive principles. What do you mean by that? அதாவது இதெல்லாமே வந்து மிக முக்கியமான உரிமைகளாக கருதப்படுது. இந்த வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு சொன்னாமல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது வழிகாட்டு நெறிமுறை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால் என்ன அப்படின்னா, there are certain guidelines to be followed while the governments frame law. Though these are not mandatory, they should be taken into account. அதாவது அரசுகள் வந்து சட்டம் இயற்றும் பொழுது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ளக்கூடிய சில வழிகாட்டல்களை தான் வந்து அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியிருக்கு. இதை வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னாலும் கவனத்தில் வந்து இதை நாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வாட் இஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ்? யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ்னால் என்ன அப்படின்னா, ஈவன் எவ்ரி இண்டியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட், அதாவது ஓட்டுரிமை, வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஓட்டு போடுற உரிமை இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, எவ்ரி இண்டியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு vote when they attain 18 years of age, irrespective of any caste, religion, gender or economic status. அதாவது 18 வயசு பூர்த்தி அடைந்த எல்லா இந்திய குடிமகனும் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை வந்து பெறுறாங்க. அதுதான் ஓட்டுரிமை அப்படிங்கிறது. இந்த உரிமை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார ஸ்டேட்டஸு, அது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், இது மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் 18 வயது யாருக்கு பூர்த்தி ஆகிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை தான் வந்து ஓட்டுரிமை, அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எவ்ரி சிட்டிசன் வில் ஹாவ் டியூட்டிஸ் டு ஓன் தே. இப்போ உரிமை போலவே இப்போ எப்படி வந்து 6 உரிமைகள் அடிப்படை உரிமைகள் இருக்கோ அது போல் உரிமை போலவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகளும் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தேர் ஆர் டியூட்டிஸ் respecting the national flag, the national anthem, respect and protect the constitution, follow our great leaders who fought for our freedom, to protect our country, readiness to serve our country if necessary,
treating everyone as brother irrespective of their caste, religion, languages, races, etc., to conserve our ancient heritage and conserve natural elements like forests, rivers, and lakes and fauna, to develop science, humanity, and a feeling of reformation, to avoid non-violence and protect government property, parents and guidance, providing educational opportunities to children between 6 to 14 years, etc., have been added as our duties. Mr. Arumugam concluded his discussion. இப்போ வந்து எப்படி வந்து 6 உரிமைகள் இருக்கோ அது போல் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கடமைகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ கடமைகளும் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ரெஸ்பெக்டிங் த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம், அதாவது தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் வந்து நாம் என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த கான்ஸ்டியூஷன், அது மட்டும் இல்லாமல் அரசியல் சட்டத்தை வந்து மதிக்கணும். ஃபாலோ அவர் கிரேட் லீடர்ஸ் ஹூ ஃபோட் ஃபார் அவர் ஃப்ரீடம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து நம்மளுக்கு வாங்கி தந்தாங்க இல்லையா நேஷ்னல் லீடர்ஸ், அவங்கள வந்து பின்பற்றி நடக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் டு ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி, நம்மளுடைய நாட்டை வந்து பாதுகாக்கணும். ரெடினஸ் டு சர்வ் அவர் கண்ட்ரி இஃப் நெசசரி, அதாவது நம்ம நாட்டுக்கு வந்து தேவைப்படும் பொழுது சேவை செய்வதற்கு தயாராக இருக்கணும். ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆஸ் பிரதர்ஸ் irrespective ஆஃப் தியர் caste, ரிலீஜியன்ஸ், லாங்குவேஜ், ரேசஸ், எக்ஸெட்ரா, அதாவது ஜாதி, மத, மொழி, இன, இந்த எல்லையை கடந்து நம்ம எல்லாரும் வந்து சகோதர மனப்பான்மையோட பழகணும். To conserve our ancient heritage and conserve natural elements like forests, rivers, and lakes and fauna, to develop science, humanity, and feelings of reformation, அதாவது இந்த நதிகள், நம் நாட்டில் இருக்கக்கூடிய நதிகள், ஏரிகள், காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களையும் வன விலங்குகளையும் வந்து பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் அறிவியல், மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறது, சீர்திருத்த உணர்வுகளை வளர்க்கிறது, வன்முறையை வந்து தவிர்க்கிறது. அதுக்கப்புறம் அரசு சொத்துக்களை வந்து நம்மையும் பாதுகாத்துக்கணும், நம் நாட்டோட ப்ராப்பர்ட்டியும் வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தம்முடைய குழந்தைக்கு வந்து கல்வி வாய்ப்பை வந்து 6லேருந்து 14 வயதுக்குள்ளே தர்றது, இது எல்லாத்தையுமே வந்து அரசியல் சட்டம் வந்து நம்முடைய கடமைகளாக அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. The original copies of the Constitution of India, Hindi, English, are preserved in special helium-filled cases in the Library of the Parliament of India. அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய உண்மை பிரதி, அதாவது ஒரிஜினல் காப்பி வந்து ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் 2 இருக்கக்கூடிய ஒரிஜினல் காப்பி வந்து ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பாக ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அடுத்தது டாக்டர் பிஆர் அம்பேத்கர், என் கோபால் சுவாமி, கேஎம் முன்ஷி, சையத் அகமத் சதுல்லா, பிஎல் மிட்டர், மாதவா ராவ், டிடிகே, டிபி கைதான் வேர் த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. இப்போ இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா குழு வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தை வந்து இயற்றுவதற்கு ஒரு குழு அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஆரம்பித்தாங்க இல்லையா. அதில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அதுக்கப்புறம் என் கோபாலசுவாமி, கேஎம் முன்சி, சையத் முகமது சாதுல்லா, பிஎல் மிட்டர், அதுக்கப்புறம் மாதவராவ், அதுக்கப்புறம் டிபி கைதான், இவங்கெல்லாம் வந்து சட்ட வல்லுநராக இடம்பெற்றிருந்தாங்க. The chairman of the drafting committee, Dr. B.R. Ambedkar, was considered the chief architect. அந்த குழுவினுடைய தலைவராக இருந்தவர் தான் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய அரசியல் சட்டத்தை வந்து உருவாக்கின முதல் வடிவமைப்பாளராக கருதப்படுறாரு. When the constitution was drafted, there were 395 articles in 22 parts and 8 schedules. அதாவது நம்மளுடைய அரசியல் சட்டம் வந்து உருவான போது 395 உறுப்புகளும் 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. அட் ப்ரெசன்ட் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ், இப்போ வந்து பார்த்தோம், அதாவது உருவாக்கப்பட்ட பொழுது அவ்வளோ இருந்துச்சு. இப்பொழுது எப்படி இருக்குது, அட் ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 448 ஆர்டிகல்ஸ் இன் 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸு. 448 உறுப்புகளும் 25 பகுதிகள், அதுக்கப்புறம் 12 அட்டவணைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய தற்பொழுது வந்து இடம்பெற்றிருக்கு. 101 amendments were
மேட் டில் 16/9/2016. இப்போ வந்து சட்ட திருத்தங்கள் வந்து எத்தனை 101 முறை வந்து இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்து திருத்தப்பட்டிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா 16/9/2016 வரைக்கும், 16/9/2006 வரைக்கும் திருத்தப்பட்டிருக்கு. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 1 மார்க்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸ்க்குன்னு ஒரு நோட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸாம் டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.